வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணினா நிறைய பேர் சிக்கன் போட்டு பண்ணியிருப்பீங்க, இல்லை வெஜிடபிள் போட்டு பண்ணியிருப்பீங்க, அப்படிலாம் மட்டன் போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம குஸ்கா பண்ண போகிறோம். இதோட காலிஃப்ளவர் ஃப்ரை, குஸ்காக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாமா. பாஸ்மதி ரைஸ் 400 கிராம், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. சில ரெசிபிக்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது தொக்கு மசாலாக்கெலாம் வந்து பொடிசாக கட் பண்ணி போடணும். பிரியாணிக்கு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி போட்டால் தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். லைட்டாக அந்த கோல்டு ப்ரௌன் கலர் மாறும், அதாவது ஒன்றும் பாதியாக அந்த கலர் மாறுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கம்மியாக போடலாம், கொத்தமல்லி அதிகமாக போட்டுக்கோங்க. அதாவது 1/2 கைப்பிடி கொத்தமல்லிலாம் கொஞ்சம் கம்மியான அளவில் புதினா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். ஏங்கிட்டேன்னா கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணும்போது நல்ல புளிப்பான தயிர் வேண்டாம், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப புளிப்பாதுன்னா அந்த இடத்துல தக்காளி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதில் தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா 1 கிளாஸ் அரிசினா 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ரேஷியோ. கரெக்டாக சூப்பராக வரும். நான் சொன்ன ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றின பிறகு உங்களுக்கு அந்த மசாலா காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அரிசி உதிரியாக வராது வெந்த பிறகு. அதனால தான் எப்போயுமே வந்து பிரியாணி மசாலா குக் பண்ணும்போது அந்த மசாலா தண்ணி ஊற்றின பிறகு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக உதிரியாக வரும் இந்த பாஸ்மதி ரைஸ். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்சு அரிசி இதில் போடுறோம். கரெக்டாக இந்த மாதிரி குஸ்கா பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக குக்கரோட மூடி போட்டு 3லேருந்து 4 விசில். சில குக்கர் வந்து 4 விசில் தேவைப்படும், சில குக்கருக்கு 3 விசில் தேவைப்படும். மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குஸ்கா ரெடி. பார்த்தீங்களா, அந்த சாதம் அப்படியே நல்லா உதிரியாக குச்சி மாதிரி நிமிர்ந்து நிற்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரணும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த குஸ்கா நான் சொன்ன ரேஷியோவில் வாட்டர் யூஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் அரிசி ஒட்டாமல் உதிரியாக நல்லா சூப்பரான குஸ்கா வரும். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை. காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5லேருந்து 8 நம்பர், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ்
1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சப்பழம் 1 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பர்டிகுலராக அந்த தண்டு, அதாவது பூக்கு கீழே இருக்க தண்டை ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த தண்ணியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, கரெக்டாக 20% அளவு குக் பண்ணுங்க. அதிகமாக குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்தால் மட்டுமே போதும். அதனால சொல்கிறேன், ஒன்று க்ளீன் ஆகும், அதே டைமில் வந்து இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ். பார்த்தீங்களா, இந்த பூ கையில் எடுத்திங்கன்னா அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் வேண்டாம், காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு பிறகு தனியா, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு சின்ன சின்ன துண்டு பீஸாக உடச்சி போட்டிருக்கோம். அது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொத்தமல்லி, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல கார்ன்ஃப்ளவர், மைதா யூஸ் பண்ணுறோம். நான் சொன்ன அளவுக்கு கரெக்டான குவான்டிட்டி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கோட்டிங் ஆகி வரும். இப்போது இதெல்லாம் போட்ட பிறகு கருவேப்பிலை, எலுமிச்சப்பழம் ஜூஸ். இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து தேவையான அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமான தண்ணி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டும் இந்த மசாலா. இப்போ பார்த்தீங்களா, இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. அதே டைமில் எண்ணெய் சூடாக இருக்கணும், போட்ட உடனே ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் அந்த எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.